நம்மளுடைய சேனலுக்கு முதன்முறையாக வரவங்க சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கொள்ளுங்கள். ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள், பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு ஸ்பிரிச்சுவல் மேல் சேனலை தொடர்ந்து இணைந்திருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா சுக்கிரனின் வக்ர நிலை அடுத்த 90 நாட்கள் இந்த ராசிகளின் வாழ்க்கை ஜெகஜோதியாக அமையும். அதாவது இந்த 4 ராசிக்காரர்களுக்கு மட்டும் சுக்கிரன் வக்ர நிலை பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பலனை கொடுப்பதாக ஜோதிட சாஸ்திரத்தில் கணிக்கப்பட்டுள்ளது. அதன்படியில் இந்த 4 ராசிக்காரர்கள் யார், அவர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும், சுக்கிரனின் வக்ர நிலை அப்படின்னா என்ன அப்படிங்கிற முழு டீட்டெயிலை நம்ம இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இந்த 4 ராசிக்காரர்களுமே அடுத்த இந்த 93 மாதங்கள் பார்த்திங்கன்னா வாழ்க்கையானது சிறப்பாக செல்லும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. எதை கண்டும் கவலைப்படாமல் சுக்கிரனின் வக்ர நிலையில் பார்த்திங்கன்னா நல்ல பலன்களே ஏற்படும். அப்படிங்கிறதுனால இந்த 4 ராசிக்காரர்களுமே நீங்கள் செய்கின்ற முயற்சிகள் எல்லாத்துலேயுமே நம்பிக்கையோடு செய்யுங்க. எதுலேயுமே ஒரு குழப்பம் வேண்டாம். ஏன்னா இந்த கிரக சூழ்நிலை காரணமாக பல அதிர்ஷ்டங்கள் உங்களை தேடி வருவதற்கு வாய்ப்பு உள்ளது. அதனால் எது கிடைச்சாலும் அதை ஏற்றுக்கொள்வதற்கு நீங்கள் மனப்பக்குவத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். வேலை சம்பந்தமாக ஏதாவது ஒரு மாற்றங்கள் வரும். நீங்களாக விரும்பி, அதாவது நீங்கள் விரும்பினது அப்படிங்கிறது நடக்காது சில நேரங்களில். ஆனால் உங்களுக்கு கிடைச்ச அந்த கிரக சூழ்நிலை காரணமாக உங்களுக்கு இப்போ ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா நிறைய நன்மைகள் அதுவாக தானாகவே வந்து சேரும். அதனால் நமக்கு கிடைச்சது தான் அதாவது நம்மளுக்கு நினச்சது தான் கிடைக்கல, அதுவாக வர்றதை நம்ம ஏன் வேண்டாங்கணும் அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலை அடுத்த 90 நாட்கள் உங்களுக்கு இருக்கும். வாங்க அந்த ராசிக்காரர்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம காணலாம். உங்கள் ஜாதகத்தில் சுக்கிர பகவானின் தாக்கம் இருந்தால் நிச்சயம் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு சிறப்பான பலனை தரும். காரணம், சுக்கிர பகவான் உங்களுக்கு செல்வத்தை அள்ளி தருவார், மகிழ்ச்சியை பெருக்குவார், சொத்துக்களை அதிகரிக்க செய்வார். சொகுசு வாழ்க்கைக்கு வழிவகுப்பதற்கு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் தான் அதிபதியாக திகழ்கிறார். இந்த சந்தோஷம், மகிழ்ச்சி, செல்வ வளம் இப்படி எல்லாத்திற்குமே சுக்கிர பகவானுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் நமக்கு அந்த பலன்கள் கிடைக்கக்கூடும். அதற்கான அரிய வாய்ப்பு தான் இந்த 90 நாட்கள். அந்த வகையில் தான் இன்று சுக்கிர பகவான் அவரது இயக்கத்தை மாற்றி வக்ர நிலைக்கு மாறியுள்ளார். மீன ராசியில் இருக்கும் சுக்கிர பகவான் பார்த்திங்கன்னா இன்று அதிகாலை 6:04 மணிக்கு வக்ர நிலைக்கு மாறியிருக்கிறார். இன்று அதிகாலைனா பார்த்தீங்கன்னா எந்த தேதின்னு கேட்டிங்கன்னா மார்ச் மாதம் 3ஆம் தேதி அதிகாலை 6:04 மணிக்கு வக்ர நிலைக்கு மாறியிருக்கிறார். வருகின்ற ஏப்ரல் 13ஆம் தேதி பார்த்திங்கன்னா சுக்கிர பகவான் நேராக மாறுவார். அதாவது மே 31ஆம் தேதி வரை மீனத்திலிருந்து மேசம் ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். அந்த வகையில் இன்று தொடங்கி இந்த மார்ச் 3 தொடங்கி மே 31 வரை இந்த தேதி வரை பார்த்திங்கன்னா அதாவது அடுத்த 90 நாட்களுக்கு இந்த 4 ராசிக்காரர்கள் சிறப்பான பலன்கள் அடையலாம் அப்படிங்கிறது தான். சுக்கிர பகவானுடைய வக்ர அந்த நிலையில் பார்த்திங்கன்னா பயன்பெறுகின்ற ஒரு முதல் ராசினா அது முதல் வரிசையில் இருக்கக்கூடிய முதல் ராசி தான், அது மேசம்தான். மேச ராசிக்காரர்கள் சுக்கிர பகவான் மேசத்தின் 2ஆம் மற்றும் 7ஆம் வீட்டின் அதிபதியாக திகழ்கிறார். 12வது வீட்டில் வக்ர நிலையில் இருப்பதனால இதனால் உங்களின் திருமண வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா மகிழ்ச்சி உண்டாகும். ஆன்மீகத்தில் நல்ல ஒரு ஈடுபாடு அதிகரிக்கும். இறை சம்பந்தப்பட்ட அந்த நம்பிக்கைகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மென்மேலும் பெருகிட்டே இருக்கும். நல்ல ஒரு அற்புதமான சந்தோஷமான வாழ்க்கையை தான் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் அப்படிங்கிறது. பணியிடத்திலும் தொழிலிலும் பெரிய அளவில் பார்த்திங்கன்னா லாபம் கிடைக்கும். நீங்கள் தனியாக தொழில் செஞ்சாலும் சரி, இல்லை ஒரு இடத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, அந்த இடத்துல நீங்கள் விரும்பிய இந்த வருடம் பார்த்திங்கன்னா இந்த மாதங்களில் தான், இந்த 3 மாதங்களில் தான் அனைவருக்குமே இந்த ஊதியத்தை கூட்டுவாங்க. அப்போ இந்த நாட்களில், இடைப்பட்ட நாட்களில் நீங்கள் விரும்பிய அந்த ஊதியத்தை நீங்கள் போய் கேட்கும் பொழுது உங்களுக்கான அந்த தகுதியின் அடிப்படையில் கட்டாயம் அதை கொடுப்பார்கள் அப்படிங்கிறது தான். இப்படி தொழில் செய்கின்ற இடமா இருக்கட்டும், பணியிடத்திலும் சரி, நல்ல ஒரு வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு அற்புத நாட்களாகவே இந்த 3 மாதங்கள் இருக்கின்றது. அதனால் அந்த 3 மாதங்களை தவற விடாதீங்க. என்ன நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்தாலும் அதை பயன்படுத்திக்கோங்க. அற்புதமான, மிகவும் மிகவும் அற்புதமான நாட்களாகவே இவைகள் கருதப்படுகிறது. ஏன்னா சுக்கிரனுடைய அந்த வக்ர நிலை பார்த்திங்கன்னா மேசத்திற்கு இவ்வாறான சிறப்பான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வீட்லேயும் சரி, வெளியில் இடத்துலையும் சரி, எப்பொழுதுமே அந்த மகிழ்ச்சிகள் மட்டும் குறையாமல் இருப்பதற்கு இவை வழிவகை செய்யும் அப்படிங்கிறது. அதனால் சந்தோஷமாக இருப்பீங்க, மகிழ்ச்சியாக இருப்பீங்க.
நன்மைகள் அதிகளவில் நடைபெறக்கூடிய நாட்களாகவே இவைகள் திகழ்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா ரிஷபம் சுக்கிர பகவான் வக்ர நிலையில் ரிஷபத்தில் பார்த்தீங்கன்னா 11வது வீட்டில் இருக்கிறாரு. இதனால் செல்வ பலம் அதிகரிக்கும், முடியாத வேலையும் நிறைவடையும். நீங்கள் எந்த துறையில் பணியில் இருந்தாலும் அதில் வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். தொழிலிலும் பெரிய நன்மைகள் இருக்கும், வாழ்விலும் மகிழ்ச்சி பொங்கி வழிந்து கொண்டு இருக்கும். பொங்கல் எப்படி நம்ம தை மாதம் பொங்கல் வைக்கும்போது எப்படி பொங்கல் பானையிலிருந்து பொங்கலானது நிரம்பி வழிகிறதோ அதே போல் உங்களுடைய வாழ்க்கையிலும் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியானது பொங்கி வழியும். அந்த அளவிற்கு நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய இந்த நாட்கள் 90 நாட்கள் திகழ்கிறது. அதனால் வருகின்ற வாய்ப்புகளை தவற விட்டுறாதீங்க. பணியிடத்துலேயும் நல்ல பேர் தான் போய்கிட்டு இருக்கோம், அதையும் எந்த வகையிலையுமே கெடுத்து விடாதீர்கள். எல்லாமே நல்லபடியாக சென்று கொண்டிருக்கும். நீங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டாம், அதோட போக்கில் அந்த பயணத்தில் நீங்கள் போய்கிட்டே இருந்தால் போதும். கிடைக்கிற நன்மைகள் எல்லாம் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும், அதை வாங்கி வச்சுக்கோங்க, அவ்வளோதான். அதை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா தேவையில்லாத எந்த ஒரு தீய விஷயங்களையும் ஈடுபட்டு விட்றாதீங்க. நமக்கு ஒரு நல்லது நடக்க போகுதுன்னா அதை நம்ம தக்க வைத்து கொள்ளணும். எப்பொழுதும் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத விஷயங்களில் நம்ம போகும்பொழுது தான் அந்த நல்லது நமக்கு நம்மை விட்டு சென்று விடும். அதனால் நம்மளுடைய மதிப்பு எல்லாத்தையுமே நம்ம எப்பொழுதுமே தக்க வைத்து கொள்ளும்போது தான் அது நிரந்தரமாக நம்ம கூட பயணிக்கும். எனவே சந்தோஷங்கள் நிறைந்த, மகிழ்ச்சியில் நிறைந்த அற்புதமான மிக நல்ல நாளாகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு அடுத்த 90 நாட்கள் திகழும். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்காரர்கள் சுக்கிர பகவானின் வக்ர நிலை மாற்றத்தால் துலாம் ராசிக்காரர்கள் வாழ்விலும் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி பெருகும். வாழ்வில் நேர்மறையான மாற்றங்கள் நிறைய இருக்கும். உங்கள்கிட்ட இருக்கின்ற அந்த எதிர்மறை தன்மை, வீட்டை சூழ்ந்த எதிர்மறை விஷயங்கள் இப்படின்னு பல எதிர்மறைகள் உங்களை விட்டு விலகிவிடும். ஏன்னா எதிர்மறைகள் சூழ்ந்திருந்தாலே வாழ்க்கை நமக்கு போய்விடும். அப்படியான எதிர்மறைகள் நிறைந்த உங்களுடைய வாழ்க்கையிலேருந்து உங்களுக்கு அடுத்த 90 நாட்கள் பார்த்திங்கன்னா நேர்மறையான விஷயங்களை நீங்கள் சிந்திக்க ஆரம்பிப்பீங்க. எங்கே சென்றாலும் அந்த நேர்மறை பாசிட்டிவ் எனர்ஜியானது உங்கள் கூடயே இருக்கும். பூர்வீக சொத்தின் மூலம் நன்மை கிடைக்கும். உங்களுக்கு தேவைப்படுகின்ற அந்த பூர்வீக சொத்தும் உங்களுக்கு வந்து சேரும். நீங்கள் அதில் லேண்டில் ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அதை விற்கணும் இல்லை மாற்றணும், வேறு எந்த ஒரு விஷயத்தையும் இந்த 90 நாட்களில் நீங்கள் ஈடுபடுவது நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்கக்கூடும். திடீர் பண வரவு ஏற்படலாம். எங்கே இருந்தலாமோ அதிர்ஷ்ட பணங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய நாட்களாகவே திகழ்கிறது. நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்க மாட்டீங்க, அதாவது எதிர்பார்த்த நேரத்தில் உங்களுக்கு கிடச்சிருக்காது. ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்காத சமயத்தில் இன்ப அதிர்ச்சியில் உங்களை இந்த நாட்களானது திகைக்க வைக்கும். அந்த அளவிற்கு சுக்கிரனுடைய அந்த வக்ர நிலை மாற்றத்தினால துலாம் ராசிக்காரர்கள் பெரும் செல்வங்களை அடையக்கூடிய மாதமாகவே இந்த 3 மாதங்கள் திகழ்கிறது. அதனால் யாருமே தவற விட்டுறாதீர்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா தனுசு. வக்ர நிலையில் சுக்கிர பகவான் மாறி தனுசு ராசியில் 4ஆம் வீட்டில் இருப்பார். உங்கள் வாழ்வில் பொருள்களின் வரவும் அதிகரிக்கும். பணியில் இருப்பவர்களின் மதிப்பு உயரும், வருமானம் உயரும், வீடு அல்லது வாகனங்களை வாங்கும் வாய்ப்பு உயரும். பயணம் செய்வதற்கான சுலபமான காலகட்டமாகும். அதாவது இந்த 3 மாதங்கள் உங்களுக்கு உயர்வுக்கான மாதங்களாக திகழ்கிறது. எல்லா ஒரு விஷயத்திலையுமே ஒரு உயர்வு ஏற்பட்டு கொண்டே இருக்கும். குழந்தைகள் நல்லா படிப்பாங்க. படிக்கிற பிள்ளைகள் பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல உயர்வான நிலை ஏற்படும். வாழ்வில் பொருளாதார நிலை, பொருள் செயல்வது, இப்படி எல்லாத்துலேயுமே நல்ல ஒரு உயர்வு ஏற்படும். தங்கம் வாங்கிறது, நீங்கள் தொழில் செய்கிறீங்க, அந்த பொருட்கள் எல்லாமே இந்த நேரத்தில் வாங்கி போடுவது நல்ல ஒரு உயர்வை கொடுக்கும். வருமானமும் உயரும், நீங்கள் நினைத்தது நடக்கும். வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இந்த 3 மாதங்களில் உண்டாகும். உங்களுக்கு பிடிச்ச இடங்களில் பயணம் செல்வதற்கான அந்த வாய்ப்புகளுமே இந்த மாதம் உங்களுக்கு கைகூடி வரும். அதனால் விரும்பிய இடத்திற்கு இந்த 3 மாத காலங்கள் நீங்கள் செல்வதற்கு பிளான் போட்டிருப்பீங்க. பல வருஷமாக அந்த கோயிலுக்கு போகணும், இல்லை இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு பிளான் போட்டிருப்பீங்க. ஆனால் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நடந்திருக்காது. இப்போ இந்த 3 மாத காலங்களில் ஏதோ ஒரு கட்டத்தில் நீங்கள் நினைத்தது கட்டாயம் கைகூடி வரும் அப்படிங்கிறதான். போய் நல்லா ஜாலியாக அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸ் பண்ணிட்டு வருவீங்க. அந்த அளவிற்கு சுக்கிரனுடைய வக்ர நிலை பார்த்தீங்கன்னா தனுசு ராசியில் 4ஆம் வீட்டில் இருப்பதனால தனுசு ராசிக்காரர்களுக்கு இத்தகைய உயரிய பலன்கள் கிடைக்கும். மிக மிக அற்புதமான பலன்கள். எனவே நன்மைகள் அதிகளவில் நடைபெறக்கூடிய நாட்களாகவே இந்த 90 நாட்கள்
தனுசு ராசிக்காரர்களுக்கு திகழ்கிறது. எனவே ஆப்பர்ச்சுனிட்டிஸை தவற விட்டுறாதீங்க. 90 நாட்கள் நல்லபடியான அந்த வாழ்க்கையை அனுபவித்து மென்மேலும் நலமோடு வாழ்வதற்கு எல்லாம் வல்ல இறைவனை நானும் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். அனைவரும் என்றும் நலமோடு வளமோடு வாழ்க்கையில் சிறப்பாக வாழ வேண்டும். மேலும் இதுபோல பல ஜோதிட சார்ந்த தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கொண்டு உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவை பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.